இங்கே உங்களுக்கு ஒன்று சொல்லணும் பாருங்க. தம்பி துரைமுருகன் அவர்களுக்கு பிணை கேட்குறாங்க. இப்போல்லாம் மாவட்ட ஆட்சியர் சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குறாங்க. அங்க ஒன்று என்ன இப்படி இப்படி பேசணும், அப்படி எப்படி ஒரு முதலமைச்சர் ஐயா அது பேசலையா, அது பாட்டு எப்படி அது பாட்டு, ஆமாம் அந்த பாட்டை நான் கேட்டிருக்கீங்க இல்லையா, அது நாங்கள் எழுதலையா, நாங்கள் பாடலைங்க, நாங்கள் போடல, அது ஏற்கனவே இருந்த பாட்டு. ஆமாம் கேட்டிருக்கேன். அப்போ யூடியூப்ல உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வரணும்னு இதை பண்ணு. யூடியூப்ல இல்லைங்க மேடு, அப்போ அதிக பார்வையாளர் வரணும்னா. கடைசியா என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு? ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி நிறைய பேசுங்க. ஏன் கருணாநிதியை பத்தி பேசுறோம்? ஊழலை பத்தி பேசுங்க. ஊழல் தான் நிறைய, அதனாலதான் ஏன் கருணாநிதியை பத்தி பேசுறோம்? ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்கள உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேங்க இல்லைங்கய்யா, நீங்க அதனாலதான் பேசுறோம். திருவிளையாடல் படத்துல பாத்தீங்களா, பிரிக்க முடியாதது எதுவோ, பிரிக்க முடியாதது எதுவோ, அதுல பிரிக்க முடியாது எதுவோ சொல்லுவான்ல, வறுமையும் புலமையும். அதுபோல பிரிக்க முடியாது எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதியும் பிரிக்க முடியாது. இது தெரியாம நீ ஐயா எங்க பாட்டன் சூரபத்ம, இன்னொரு பாட்டன் முருகன் போய் எங்களுக்காக எங்க பங்காளிகளுக்குள்ள சண்டை தான், அதை பகைவன் எங்களை கொண்டு விட்டான். அதுல எங்க பாட்டி சூரபத்ம மனைவி போகாத போருக்குன்னு, வீடு பரவாயில்ல அவன் தோதான சொல்றான். முருகபிரானினுடைய வரலாறை எழுதும் போது இந்த சூரபத்மனை எழுதாமல் முருகனுடைய வரலாற்றை எழுத முடியாது இல்லையா? அது மாதிரி ஊழலை பற்றி பேசும்போது ஐயா கருணாநிதி பற்றி பேசாம பேச முடியாது இல்லையா? அது மாதிரி ஒரு வரலாறு, ஒரு பெருமை தான், ஒரு பெருமை தான், பெருமை தான். இங்க இப்படி பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவங்களால கற்பனை செய்வாங்க அறப்போர் இயக்கம், அதை வெளியிடுது. அறப்போர் இயக்கத்தினுடைய உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்குறாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த ஐயா வந்ததுன்னு தெரியல. ஒரு துறையில் இப்படின்னா ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்க. மொத்தம் 480 தனியார் அரசு பொறியியல் கல்லூரிகள், மொத்தம் 480. இதுல 52,500 பேராசிரியர் பெருமக்கள், 52,500. இதுல 224 தனியார் சுயநிதியில, தன்னிதி சுயநிதி, அது சமஸ்கிருதம், நம்ம தன்னிதினே பேசுவோம், தன்னிதி கல்லூரிகள் 224. இதுல பாத்துக்கிறங்க, நல்லா கொஞ்சம் 353 ஆசிரியர் பெருமக்கள், 353 பேராசிரியர் பெருமக்கள் ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடங்களில் கல்லூரிகளில் பணி செய்வதாக காட்டப்பட்டது.